திருச்சியே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விழாக்கோலம் பூண்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. முக்கியமா மிசாவில் உள்ளே சென்றாலும் மிசைலை போல் வெளியே வந்த ஸ்டாலின், கசமுசாவில் உள்ளே சென்று வாயிலேயே மிதி வாங்கிய ஸ்டாலின், 3 வாட்டி முதல்வரான ஓபிஎஸ்சியே ஒரே வாட்டி முதல்வராகி கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த நம்ம பிளே பாய் ஸ்டாலின் அவர்கள். என்னங்க கத்தி சண்டை மேட்டரா இருக்கு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வம்பு சண்டை ஆயிரும், தேவையில்லாம கத்தி சண்டை. என்ன பேசிட்டு இருக்க நீங்க? சம்பந்தம் இல்லங்க அப்படின்றாருங்க. என்னடா உம்மா கொடுக்குற? இதே ஸ்டாலின் சொன்னாரே, மோடி சொல்லி ஜெயலலிதா அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு பேசினார்ல. அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார், அதுதானே? அந்த மாதிரி இது நீங்க சொல்றதையும் எடுத்துக்கலாமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. கர்மாஸ் போமரா. கர்ணாசா? கர்ணாஸ் இல்லடா, கர்மாஸ். எம்பி குதிச்சாலும் கம்பியை கூட தொட முடியாதவங்களை எம்பி ஆக்கி அழகு பார்த்தவர் எங்கள் ஸ்டாலின். யார் எம்பினாங்க, யார் கம்பியை யார் தொட்டாங்க? ஏங்க இப்படியே போயிட்டு இருக்கு. இல்லைங்க, நான் ஜென்ரலா கேட்குறேங்க. எம்பின்றீங்க, கம்பின்றீங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. 20 கோப்பை வேணா இந்திய அணி வென்றிருக்கலாம், ஆனா 26 கோப்பையை வெல்ல போவது நம்ம கேப்டன் ஸ்டாலின் தான். ஆமா, அவருக்கு ஒரு தனி கோப்பை, அவர் சின்னது இருக்கே அதுக்கு ஒரு தனி கோப்பை, சின்னது அதுக்கு ஒரு தனி கோப்பை. ஒரே நேரத்துல தகப்பனையும் மகனையும், முதலமைச்சரையும் விளையாட்டுத்துறை அமைச்சரையும், கூடுதலாக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனையும் 3 பேரையும் சேர்த்து பட்டணம் அடிச்சு விபூதி தூக்கி வாயிலே போட்டு போயிருக்காரு நம்ம வினோத் பாபு. ஏன்னா நம்ம வாங்கினாங்க தெரியுமா ஒரு உலக கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து கொடுத்தாரு பாருங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. குழந்தைகள் ரசித்த படம் ஃபைண்டிங் நெமோ, ஆனா பெரியவர்கள் ரசித்தது இன்னைக்கு 60 அடியில நடந்த நம்ம ராம்பாக் ரெமோ. இந்த ராம்பாக்க பாத்தீங்கன்னாக்க இப்படி 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 வந்து நம்ம புல்தடிக்கு பயில்வான். ஏற்கனவே அவர் அரசியல் புல்தடிக்கு பயில்வான் தான் சொல்லுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அவர் துண்டு தடிக்கு பயில்வான். ஏன்னா அவன் துண்டை தூக்கி போடுறான், இதால நடக்க முடியல. கால்ல சிக்கிருச்சிங்க, நாங்க என்னங்க பண்றது? கால்ல சிக்கலைங்க, தமிழ்நாடு தான் இவர்கிட்ட சிக்கிருக்குங்க. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா, அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. போன வாட்டி நாடான மண்டையில அடிக்கிறாங்க, இந்த வாட்டி நாடான கால்ல அடிக்கிறாங்க, டிவி கேட்கறாங்களா உள்ள பூந்துனாலும் எங்க யார் பூந்தாலும் என்ன. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினால ஒரு நடையை கூட ஒழுங்கா போட முடியல. இது எதுக்கு ஒரு 60 அடியில ரேம்ப் பார்க்கலாம்? எதுக்கு? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. மாநாட்டுக்கு கொடுத்த பிரியாணியில பீஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து கீழே போட்டு செதற விட்டுருக்காங்க திமுக தொண்டர்கள். ஏங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ஸ்டாலின் ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காங்க, பீஸை கீழே போட்டு. நக்கல்யா அவனுக்கு. இன்னைக்கு தமிழகத்துல டாஸ்மாக் எல்லாமே காலி. திருச்சியில உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகள் ஜாலி. என்ன ஜாலி? ராமையா ராரா ராமையா உள்ள விட்டு ராமையா அப்படின்னு. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. அது மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு பாட்டில் சோடா குடிச்சாலும் எங்க ஒண்ணுக்கு வந்தாலும் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் ஒண்ணுக்கு போயிட்டு போவோம். அந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது எனக்கு. அது இவரு நம்ம சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்களாமே. முடிஞ்சு போச்சு, நம்மள பதட்டமாவே வச்சிருக்காங்க. என்னன்னே தெரியல, எங்கேயோ பிரச்சனைனாலும் எனக்கு பதட்டமாவே இருக்குது. நியூஸ பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏன் அப்படி நம்ம வாழ்க்கைய போகுது? நமக்கு நிம்மதியா நமக்கு கிடைக்காத, நமக்கு என்னது இது? ஆமா, செந்தில் பாலாஜி ஒண்ணுக்கு போற அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திருப்பி ஒரு ஒண்ணுக்கா திருப்பி பேண்ட் இல்லையா? ஐயோ, மீண்டும் மீண்டுமா சம்மன் கொடுத்துருக்காங்க. நேரில் நான் போகிறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதில கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன சவுண்டு? ஏதோ டயர் கியர் வெடிச்சிருச்சா? டயர்லாம் ஒன்றும் வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு. இது பெட்ரோல் டேங்கா? பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க். நிகழ்ச்சி நடத்தினது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள்.
அதுல எனக்கும் சம்மன் வந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பார்க்கறேன். பயப்படாதடா, அடிக்க மாட்டேன். மொத்தத்துல பெறுவோம் 200 அப்படின்னு. அது என்னமோ உண்மை, கரெக்டா சொல்லிட்டீங்க. சி வெல்வோம் 200. கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கருணாநிதியிலேருந்து ஆரம்பித்து இன்பநிதி வரைக்கும் இவங்களுடைய பரம்பரை வரலாறு மற்றவர்களுடையதை ஆட்டையை போடுவது, மற்றவர்களுடையதை அடித்து பிடுங்குவது. இன்னைக்கு சித்தரஞ்சன் சாலையில் இங்கே ஸ்டாலின் இருக்காப்புல பாருங்க, அந்த வீடு பக்கத்து வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டது. எதுவுமே இவங்களுதுன்னு கிடையாது. அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ, மாநாட்டுக்கு வருவோங்க, அதுல என்ன சொல்றாரு, தமிழகத்தை திருப்பியும் காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா, நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டோன்னா கூட்டத்துல யாருமே சொல்ல, நேரு மட்டும் எழுந்து நான் ரெடி அப்படிங்கிறாரு. அவர் ரெடி தியாருக்கு போறதுக்கு, ஏன்னா செய்த ஊழல் அத்தனை. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத, செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கான ஒரு வழிக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. தமிழகத்தை காக்க தொடர்ந்து நான் ரெடி, நீங்க ரெடியா, நீங்க ரெடியான்னு கேக்குறாரு. கூட்டத்துல சத்தமே வரல. அவர் என்ன சொல்றாரு நேரு, நான் ரெடி நீங்க ரெடியா அப்படின்னு கேக்குறாருங்க. ஓ, நீ அப்படி வரியா? அப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஒரு குடும்ப அமைப்போட இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் மதிக்கிறாங்க. அப்படி சில அரசியல் கட்சி தலைவர்கள் நாட்டை காப்பாத்த வந்துட்டு குடும்பத்தையே சரியா காப்பாற்ற முடியல. இன்னைக்கு ஒரு காமராஜரை சொல்றீங்களா? இந்த குற்றச்சாட்டை வைத்தது யார் தெரியுமா? வெட்கமில்லாத இந்த கூட்டம் தான், திமுக கூட்டம் தான். காமராஜருக்கு குடும்பமா? குடும்பம் என்றால் என்ன என்று தெரியுமா அப்படின்ட்டு. உனக்கு ஊரெல்லாம் குடும்பம், தெருவுக்கு தெரு குடும்பம். நண்பர்களே, வேற ஒண்ணும் இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு மழையில கட்டினது, மழைக்கு கட்டினது, மாநாட்டுக்கு கட்டினது, என்ன பொதுக்கூட்டத்துக்கு கட்டினது அப்படின்னு வீதி வீதியா நீ கட்டி வச்சிருப்ப. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. 2.5 வயது குழந்தைங்க, போன வாரம் 2.5 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. யாரால செய்யப்பட்டிருக்குன்னு தகவல் வெளில வருது. அது 75 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. செய்தது திமுக நபர், திமுக பிரமுகர். அவன் வந்து அதை செஞ்சிருக்கான். 75 நாட்கள் மூடி மறைச்சிருக்கு உன்னுடைய காவல்துறை. கேவலமா இல்லை? அசிங்கமா இல்லை? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. உலக அரசியல் பேசலாம்னு இருக்கேன். கமல்ஹாசன் அப்படிங்கிற நடிகர் பார்த்தீங்கன்னா போட்டஸ், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து டேக் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அமெரிக்காவே அதிருது, ஈரான்ல ஒரு 10 குண்டு போடுறாங்கன்னா அதை 2 வந்து மாத்திருக்காங்க. ஆமாங்க, கமல்ஹாசன் இவ்வளோ பெரிய சாதனையாளர். புஷ் மாதிரி, ஜார்ஜ் புஷ் மாதிரி வேடம் போட்டிருக்காரு தசாவதாரத்தில். கரெக்ட். ஜார்ஜ் புஷ் மாதிரி வேடம் போட்டால் ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு மிரட்டல் கொடுத்தா தானே அங்கே ஒரு மரியாதை. ஒய்யால போட்ட போட்ல காசை கொடுத்து விட்டாங்கல்ல, நம்மகிட்ட எல்லாம் முடியுமாண்ணே? அதாவது தன்னுடைய உலக வரலாறுலேயே தன்னுடைய வீட்டு ஹோம் தியேட்டரில் செயற்குழு கூட்டத்தை நடத்திய ஒரே சாதனையாளர் நம்ம கமல்ஹாசன் தான். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க அவர் வீட்டு டைனிங் டேபிள் நடத்துவார் செயற்குழு கூட்டத்தை. சரியா? இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இவர் இங்கிருந்து ட்ரம்ப்புக்கு, ஏய் ட்ரம்ப் அப்படின்ட்டு, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா